ஆதியே துணை. சமரசவேதநாதாவே மெய்வழிநாமனநாதமே முத்திபூர்ணம் அனைவருக்கும் நமஸ்காரம். முடிவில்லாத வாழ்வை தெய்வம் அண்ணா இப்போ அடுத்து பேசுனாங்க மகிழ்ச்சிங்கிறதுல. இந்த மகிழ்ச்சிங்க வந்தும்போதே தூக்கம் வந்துடும். நம்மளுக்கு என்ன வரும்? மகிழ்ச்சி வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும். அதனால் அந்த மகிழ்ச்சியில் ரொம்ப திளைச்சிடாமல் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் முழிச்சுக்கிட்டு செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்க இல்லையா? அப்போ இந்த நேரத்தையும் எடுத்து சொன்னார். அற்பமாக இருக்கிறது பிறவியரே என்று தெய்வம் எடுத்து சொன்னால் அந்த வாக்கியத்தை தெய்வம் இன்னொரு வாக்கியத்தில் அந்த நேரத்தை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்றது முடிவில்லாத வாழ்வை. முடிவில்லாத வாழ்வு என்ன வாழ்வுன்னு நம்மளுக்கு தெரியும், அந்த நித்திய வாழ்வு அது தெரியணும்னு சொல்கிறேன். முடிவில்லாத வாழ்வை, நித்திய வாழ்வை தர நிற்கின்ற, தரது எது? அறிவு. முடிவில்லாத வாழ்வை, நித்திய வாழ்வை தர நிற்கின்ற அறிவை அடைவதற்காகவே தான் மனிதனுக்கு இந்த 100 ஆண்டு கால வயது தந்தது. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? அதை அழிந்து போகிற வேறு எதற்கோ செலவழித்து விட்டு கொஞ்ச நேரம்தான் அதற்குரிய செயலுக்கு தந்தீர்கள். மாதத்துக்கு ஒரு தடவை வரதே ரொம்ப சிரமமாக இருக்கு இல்லையா? கொஞ்ச நேரம்தான் அதற்குரிய செயலுக்கு தந்தீர்கள். ஆனால் அது அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குங்கிறாங்க. கொஞ்ச நேரம்தான் அதற்குரிய செயலுக்கு தந்தீர்கள். வேணுமென்றால் நீ நினச்சினா, நம்ம நினச்சா அந்த நேரத்தை அதிகமாக்கி கொள்ளலாம். அந்த அதிகாரம் எங்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குங்கிறாங்க. அந்த அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்கிறது என்ற நமது தேவகோமான் அவர்களின் திருவாக்கிற்கு இணங்கி அந்த நேரத்தை அதிகப்படுத்தி வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை, முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை, பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம், சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட, சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட, அத்தனென கருளியவார் யார் பெறுவார் அச்சோவே, அத்தனென கருளியவார் யார் பெறுவார் அச்சோவே. காட்சியலாம் எனக் கழித்த கருணை வேந்தே, காட்சியலாம் எனக் கழித்த கருணை வேந்தே, கவனரச குளிகையரே கனிக்கொண்ணாத, காட்சியலாம் எனக் கழித்த கருணை வேந்தே, கவனரச குளிகையரே கனிக்கொண்ணாத, மாட்சிமயாமின்னாளி மாநிலத்தில் மானிடச் சட்டை தாங்கி வந்திங்கென்னை,
பேச்சளி நாவனை அமுதனாவோனாக்கி, பேச்சளி நாவனை அமுதனாவோனாக்கி, பெருங்கபத்தை அறுத்தெறிந்த பிரணவோனே, பிரணவனே நானும் மக்கேது செய்வேன், பிரணவனே நானும் மக்கேது செய்வேன். புழுத்தலையன் எனை வைரத்தலையனாக்கி, புழுத்தலையன் எனை வைரத்தலையனாக்கி, இருத்தி வைத்த பெருமுதல் முனியே தேவே. நமது தேவகோமான் குருகொண்டல் திலகபிரான் அண்டாண்டங்களும் கடந்து விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலை நாடு அவர்களுடைய கருணையாலும் அவர்களுடைய தயவாலும் இந்த வைகாசி மாத கோவை தெய்வீக சபையானது இங்கே மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த சபையிலே நிறையா முத்திப்பேரூரை கேட்டிருப்பீங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்களெல்லாம் வந்து இங்கே நம்ம கோவை சபையில் பேசிட்டு போயிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. ஆனால் முத்திப்பேருரை என்றால் என்ன? முத்திப்பேருரை கேட்டிருப்பீங்க. முத்திப்பேருரை என்றால் என்ன என்ற தலைப்பில் இன்னைக்கு முத்திப்பேருரை பேசலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கோம். முத்திப்பேருரை என்றால் முதல் நாம் அதை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் முத்திப்பேருரை நிறைய கேட்கணும். முத்திப்பேருரைனா என்ன அப்படின்னு நமக்கு அந்த நித்தியலோகத்தை, அந்த கைலாயத்தை, அந்த வானலோகத்தை அடைகின்ற முத்தியை தருகின்ற பேருரையே முத்தி பேருரை. அது யாருடைய உரை? தெய்வத்தினுடைய உரை, தெய்வ திருவாக்கு என்பதை நான் மனசில் நினைச்சோம். என் வார்த்தை, என்னுடைய சொல், என்னுடைய வரலாறு, நான் சொல்கிற கதை யாருக்காக முத்தியை தருமா? அதை நம்ம என் வரலாறு சொல்லலாம். மேவெளிச்சாலையில் நான் எப்படி வந்தேன் அப்படி வரலாறு இருக்கு, இல்லை ஒரு கதை எல்லாம் சொல்லலாம். அது முத்தி தருமா? யாருடைய வார்த்தை முத்தி? அவர்களுடைய தெய்வத்துடைய திருவாக்கு முத்தியை தரும். சரி, அது சொல்லக்கூடாதா? என்னப்பா அப்படி திடீர்னு முத்தி பேருனா இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கும், அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் என்னமோ புதுசாக ஒன்று சொல்கிறேன். சொல்லலாம், நல்லா சொல்லலாம், ஆனால் அது முத்தி பேருரை அல்ல. சொல்லலாம், ஆனால் அது முத்தி பேரை அல்ல. இதை எப்படி இவ்வளவு ஆணித்தரமாக எடுத்து சொல்லுகிறீர்களே, இது எப்படி அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். காரணம் இருக்கு. நமது தேவகோமானவர்கள் திருமேனி தாங்கி இருந்த காலத்தில், நமது தேவகோமானவர்கள் திருமேனி தாங்கி இருந்த காலத்தில் சாயந்தர நேரத்தில், அந்த சாயந்தர நேரத்தில் ஆலயத்திற்கு முன்பாக, ஆலயத்துக்கு முன்பான வெளியல்ல, இப்போ இப்போ வேலி கட்டியிருக்கிறோம்ல, ஆலயத்துக்கும் அந்த வேலி கட்டியிருக்கிறதுக்கும் இடையில இப்போ பெரிய மணி கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த மணி இருக்குது. அப்போ பெரிய மணி இல்லை, வெளியே அந்த ஆலமரத்தில் சின்ன மணி கட்டியிருப்பாங்களோ அதான் இருந்துச்சு. பெரிய மணியெல்லாம் இப்போ வச்சது. அந்த இடத்துல கிழக்கு நோக்கி உட்காந்துருப்பாங்க. கடைசியாக ஒரு வேப்ப மரம் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த இடத்துல தீட்டுற கல்லுங்கூட ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த எண்டு வேப்ப மரத்துக்கு முன்னாடி ஆசனம் போட்டு தெய்வம் அவர்கள் அமர்ந்து கொண்டு கிழக்கு நோக்கி, இப்போ ஆலயத்திலலாம் உட்காரும்போது மேற்கு நோக்கி காலையிலாம் உட்காருவாங்க, கிழக்கு நோக்கி வந்திருப்பாங்க. அதற்கு முன்னே கூட்டம் பெருசாக இருக்காது, கூட்டமெல்லாம் அதுக்குள்ளே உட்கார மாதிரி, ஆலயத்துக்குள்ளேயும் உட்கார மாட்டாங்க. அந்த இதுக்கே முகப்பில் அந்த ஆலமரமெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே உட்காருவாங்க. பெண்கள் அந்த பாதை நடந்து போகிறாங்க இல்லையா, அதை தாண்டி உட்காருவாங்க. 1-2 பேர் கூட்டம் இருந்துச்சுன்னா வேலிக்கு வெளியே, அந்த வேலி ஒட்டி இப்படி உட்கார். அப்போ அவர்கள்
தன்னுடைய மாத்திரைக்கோளை அனந்தாதி தேவர்கள்கிட்ட அந்த மாத்திரைக்கோளை கையில் கொடுத்து பேச சொன்னாங்க. எது பேச சொன்னாங்க? முத்தி பேரை தான் பேச சொன்னாங்க. முத்தி பேரை பேச சொன்னாங்க. யாராவது அவர்களுடைய வரலாறை எடுத்து சொன்னார்களா? வந்த வரலாறை யாராவது எடுத்து சொன்னாங்களா? இல்லை யாராவது கதை சொன்னாங்க? தெய்வம் நிறைய கதை சொல்லியிருப்பாங்க. எடுத்து சொன்னார்களா? இல்லை. என்ன எடுத்து சொன்னார்கள் அவர்கள்? எடுத்து சொன்ன மான்மியத்திலிருந்து தெய்வ வரலாறை எடுத்து சொன்னார்கள். மான்மியத்திலிருந்து தெய்வ வரலாறை எடுத்து சொன்னார்கள். ஆதிமை உதயபூரண பாடலிலிருந்து தெய்வம் எடுத்து வழங்கியதை எடுத்து சொன்னார்கள். அடுத்து என்ன? அந்த வாக்கியங்களில் தெய்வ வாக்கியங்கள்லேருந்து கருத்துக்களை எடுத்து. ஏன் அதை சொன்னாங்க? அப்போவே கதையெல்லாம் சொல்லியிருக்கலாமே. இப்போ முத்திப்பேர் என்றால் இந்த தெய்வ மான்மியம், தெய்வத்து பாடல், அந்த வாக்கியங்களை நாம் எடுத்து பேசுவது. அதில் கதை இடையில சொல்லலாம். ஆனால் சொன்னால் ஏன் அப்படின்னா, எதுக்கு கதை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு தூக்கம் வந்துருங்கிறக்காக கலைக்கிறதுக்கு தான் ஒரு சின்ன கதைச்சேன்னா, இந்த அவர் சொன்ன மாதிரி அந்த சிவபெருமானுடைய சொக்கநாதர் சொக்கத்தை கொண்டு வரும். அதனால் அதையே சொல்லாமல் கொஞ்சம் அதனால் அது. ஆனால் அது முத்திப்பேர். நான் கூட கடைசியாக டைம் இருந்தால் ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன். அது அந்த கதை சொல்லும்போது முத்திப்பேர் அல்ல என்று நீங்கள் தெரிஞ்சுட்டு கேட்டால் போதும். புரியுதா? இதுதான் தெய்வ திருவாக்கியத்தை எடுத்து சொல்லும்போது முத்திப்பேர் என்பதை எடுத்து சொல்கிறாங்க. அப்போது அதை தெய்வம் எப்படி பேசணும், எப்படி சொல்லணும், எல்லா பாதையும் தெய்வம் எடுத்து கொடுத்துட்டாங்க. நாம் எப்படி பேசணும், எப்படி சொல்லணும், எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத முத்திப்பேரைக்காக எடுத்து கொடுக்குறாங்க. சொல்லுகின்ற ஒன்றை நீ எதை சொல்கிறியோ, சொல்லுகின்ற ஒன்றை எப்படி கூறு கொண்ட வார்த்தைகளால். என்ன கூறு கொண்ட வார்த்தை? வார்த்தைக்கு கூறு இருக்கா? கேள்வி கேட்கலாம்ல. கத்திக்கு கூறு இருக்கு, ஊசிக்கு கூறு இருக்கு, ஈட்டிக்கு கூறு இருக்கு, வார்த்தைக்கு கூறு இருக்கா? ஒரு கேள்வி. ஆனால் நம்ம தேவகோமானவர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? வார்த்தைக்கு கூறு இருக்குது அப்படின்னு. அப்போ இல்லாமல் இருக்குமா? அது இருக்கும் இல்லையா? அப்போ அந்த கூரை பார்த்து தெரிஞ்சோமா? அப்படி உதாரணமாக நம்மளோட நெருங்கி பழகிறவங்க, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், நெருங்கி பழகிறவங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்கண்ணா, கத்தி எடுத்து காயப்படுத்தினாங்களா, ஊசி குத்துனாங்களா, ஈட்டியில் குத்துனாங்களா? வார்த்தை. ஊசியில் குத்துனா இந்த இடத்துல மட்டுமே வலிக்கும். நல்லா கவனி. ஊசி குத்துனா இந்த இடத்துல வலிக்கும். இது தேகம் பூரா வலிக்கும். வலிக்குமா? வலிக்காதா? இதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். அது தேகம் பூரா அனுபவித்தவர்களுக்கு அந்த வார்த்தைக்கு கூறு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா? நினைச்சா வலிக்கும். தேகம் பூரா ஒரு இடத்துல இல்லை. அப்போ அந்த கூறு, அப்படிப்பட்ட அந்த சாதாரண வார்த்தைக்கே கூறு இருந்தால் தெய்வ திருவாக்கியத்திற்கு எப்படிப்பட்ட கூறு இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ளணும். அந்த கூர்தான் நமக்கு தெய்வம் அவர்கள் யம படர் அடி படு கோடாயுத கூறாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த கூறு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோமா? அப்போ அது உள்ளே போச்சுன்னா வேலை செய். இந்த சாதாரண வார்த்தையே உள்ளே போய் வேலை செய்தே இந்த யமபடர் அடிபடு கோடாயுத கூறாகிய அந்த திருவாக்கியமாகிய கூறு உள்ளே போனால் அது ஏன் நம்ம கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போகாது? நம்மளை ஏன் இந்த வான நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகாது? நம்மளை ஏன் இந்த ரோஸ்மிதா கூடிய நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகாது? கூட்டிகிட்டு போகுமா இல்லையா? அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அப்படிங்கிற அந்த கூரை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ சொல்கிறாங்க இந்த கூர். அப்போ இன்னொன்று தெய்வம் சொல்கிறாங்க, எதை பேசணும், எதை படிக்கணும். ஒருவன் தான் படிக்கிற அளவை விட தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும். ஏன் பேசணும் அதிகமாக? ஒருவன் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும். இல்லாவிட்டால் என்ன ஆகும்? அதுவே அவன் ஜீவனில் களையாக மண்டிவிடும். பயிரில் களை மண்டுச்சுன்னா பயிருக்கு போகிற தண்ணியை பூரா இந்த களை குடிச்சிடும். அப்போ பயிர் அங்கே விளையுமா? அப்போ என்ன ஆகும்? அதனால் இந்த களையை பிடுங்குறோம். அப்போ நம்ம ஜீவனில் படரக்கூடிய அந்த களையை பிடுங்கணும்னா வேதத்தை படிக்க வேண்டும். அதுதான் தெய்வம் அந்த திருவாக்கியத்தில் கொடுக்குறாங்க. 125ன்னு நினைக்கிறேன். ஒருவன் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும்.
ஒன்று படிச்சியா கொஞ்சம் அதிகமாக பேசுகிறது லேசாக பேசிட முடியுமா? நினைவில் கொண்டு போய் நிப்பாட்டி உட்கார வச்சு இத்தனை வேலை செய்யணும் இல்லையா? அப்போ அதைத்தான் சொல்கிறேன். ஒருவன் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும், இல்லாவிட்டால் அதுவே அவன் ஜீவனில் கலையாக மண்டிவிடும். மண்ட விடலாமா? துணியை அதிகமாக மெய்ச்சையில் செலவு செய்கிறவனே ஜீவன் முத்தனாகிறான். அப்போ ஜீவன் முத்தனாகிறதுக்கு ஒரு எளிமையான பாதை. இந்த 125வது திருவாக்கியத்தில் நம்மை ஜீவன் முத்தர்களாக ஆக்குகிறார்கள் என்ப நம்பிக்கையை நாம் கொண்டு. அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லும்போது ஒரு வாக்கியத்தையாவது, ஒரு பாடலையாவது, ஒரு மான்மிய பகுதியாவது உங்களுடைய சொந்த முதலாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நம்ம எங்கே கொண்டு போவோம்? அந்த வான நாட்டுக்கு, அந்த ரோஸ்மீதாக்குடைய நாட்டுக்கு நம்மளை கூட்டி போகும் என்பதை எடுத்து சொல்லணும். அப்போ அது இதை திருமங்கை ஆழ்வார், நம்ம தெய்வம் மட்டும்தான் சொன்னாங்களா? திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார், பேசினார் பிறவி நீத்தார். எதை பேசினா? நகைக்கடையில் உட்காந்துட்டு மணிக்கணக்காக அவன் பாக்கெட்டில் இருக்கிற ரூபா நம்மக்கிட்ட வரணுங்கிறதுக்கு பேசுகிறோமே, அதான். ஜவுளி கடையில் நான் உட்காந்துட்டு அவன் பாக்கெட்டில் இருக்கிற பணம் என்கிட்ட வரணுங்கிறதுக்காக நான் பேசுகிறேனே, அது பேச்சா? என்னன்னு சொல்கிறார் திருமங்கை ஆழ்வார்? பேசினார் பிறவி நீத்தார். என்ன பேசினா? பேருளான் பெருமை பேசி, அந்த இறைவனுடைய பெருமை, பேருளான் பெருமை பேசி. இன்னொன்று சொல்கிறார் பின்னாடி, ஏசினார் உய்ந்து போனார் என்பது இவ்வுலகின் வண்ணம். இப்போ ஏசுதல் என்றால் என்னன்னா, இறைவனை பற்றி பேசாமல் நம்ம பேசுகிற பேச்சு அத்தனையும் ஏசுதல். அப்போ ஏசினார் உய்ந்து போனார் என்பது இவ்வுலகின் வண்ணம். ஐயா நான் பேச மாட்டேன், ஏச மாட்டேன். ஐயா இறைவா நான் ஏச மாட்டேன், பேசினேன். எதுக்கு? என்னுடைய பிறவி. எவ்வளவு எளிமையான ஒரு பாதையை கொடுக்குறாங்க. என் பிறவி நீத்தற்கு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர் பாலே என்று கொடுக்கணும். நமது தேவகோமானவர்கள் இந்த மெய்யை பற்றி, மெய்யை பற்றி அல்ல, நல்லா அந்த இடத்துல 2 வார்த்தை இருக்குது. மெய்யை பற்றி பேசுகிறது ஒன்று, மெய்யை பற்றி கொண்டு பேசுதல் ஒன்று. பற்றி, அதுதான் அந்த பற்றி. அவங்க சொல்கிறது பற்றி, அது சும்மா பேசி அதை பற்றி நான் பேசினேன் 1 மணி நேரம் அல்ல. அதை அந்த இதை என்ன வேணும்? பற்றி கொள்ள வேண்டும். அந்த திருவாக்கியத்தை பற்றி கொண்டு பேசுதல், அதுதான் கொடுக்குறேன். இந்த மெய்யை பற்றி நீ பேச வேண்டும் என்று நினைக்கிறாயா? நீ நினைக்கிறியா? இதெல்லாம் எவ்வளவு எளிமையாக கொடுத்துருக்காங்க. பேச வேண்டும் என்று நினைக்கிறாயா? நீ இந்தாயம் உத்தரவு, இந்தாயம் உத்தரவு, நீ பேசு. உன் நாவு பேசும், நீ பேசு. நான் நீ பேசுறது இல்லை, அது உன் நாவு பேசும். நாம் உன் நாவில் நின்று பேசுவோம். இப்போ தெய்வம் பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? நம் நாவில். அப்படி நாம் அந்த முத்திப்பேருரையை முத்திப்பேருரை என்பது அதுதான் முத்திப்பேருரை என்பது சொல்கிறாங்க. இன்னொரு தெய்வம் எடுத்து சொல்கிறாங்க, நம்ம மெய்யை பற்றி பேசணும்னாங்க, இன்னொருத்தர் பற்றி பேசுகிறாருன்னு எடுத்து சொல்கிறாங்க. அதையும் ஏன்னா உதாரணமாக சொன்னால் தானே இந்த மாதிரி மரமண்டைக்கு விளங்கும். இல்லாட்டி விளங்குமா? விளங்காது. அதுக்காக அற்புதமாக தெய்வம் எடுத்து சொல்கிறாங்க, உள்ளவர்கள் எதை எதையோ பற்றி, நல்லா கவனிக்கணும், எதை எதையோ பற்றி, என்னென்னத்தையோ பற்றி எவ்வளவோ பேச்சு. எப்படி பேச்சு? நுணுகி 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 பேசுகிறார்களே, அவையெல்லாம் உன் ஜீவனுக்கு வேண்டிய பேச்சு ஆகுமா? இப்போ ஜீவனுக்கு வேண்டிய பேச்சு எது? தெய்வத்தினுடைய திருவாக்கியத்தை நுணுகி நுணுகி பேசுவதே முத்திப்பேரு. அதுதான் ஜீவனுக்காகும். ஜீவனுக்காக அதை பேச்சை பேசலாமா? அதுதான். அப்போ அவையெல்லாம் உன் ஜீவனுக்கு வேண்டிய பேச்சாகுமா? ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேச்சு பேச்சாகும்னு சொல்கிறாங்க தெய்வம். இதெல்லாம் நம்ம காதில் வாங்கணும். ஊன் உறக்கமற்ற தெய்வ திருமேனி சுருதிப்பிரான் நாவிலிருந்து வெளியாகும் பேச்சுத்தான் வேத அருட்சீரின் பேச்சு. அந்த பேச்சு என்ன? நிறை பேச்சு. இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் என்ன பேச்சு? குறை பேச்சு. அதுதான் நிறை பேச்சு. அந்த நிறை பேச்சு தான் நம்ம முத்திப்பேருரையாக எடுத்து பேச வேண்டும் என்பதற்கு.
ஆகவே அந்த பேச்சை தெய்வத்தினுடைய, இப்போ நாமளும் பேசுகிறோம், நம்ம பேச்சையும் தெய்வம் பேசுகிற பேச்சையும் பேச்சுன்னு சொல்லலாமா? அவர்கள் பேச்சு பேச்சுன்னு சொல்லலாமா? அது என்னன்னு சொல்லணும்? எழிலோங்கு சம்பூர்ண உயிர்களிப்பின் வாய்மை, எழிலோங்கு சம்பூர்ண உயிர்களிப்பின் வாய்மை, உயிராணி திருவசனம், விஸ்வநாத உயிராணி திருவசனம், விஸ்வரூப உயிராணி திருவசனம், தில்லை அமுதம், அமுததாரை, மந்திர சிந்தை வாக்கு, அறிவான பொருள் சொன்னார். அவர் அறிவான பொருள்னு இப்போ சொன்னார். இந்த அறிவான பொருளை எடுத்து வச்சுருக்காங்க, மூட்டை மூட்டையாக அங்கங்கே வச்சுருக்காங்கன்னு இப்போ சொன்னார் இல்லையா? அறிவான பொருள் தேடி சொல்கிறார் ஒருத்தர். தெய்வம் சொல்லாத பாடலை நீங்கள் அறிவான பொருள் தேடி அலைந்து சாவார், அலைந்து சாவார், அறிவிருக்கும் தலமறியார் ஆவிவினே போவார். குறையாத பொருளை மிக, இந்த பாடல்லாம் உள்ளே வந்துடணும். குறையாத பொருளை மிக கொள்ளையிட ஆசை. யாருக்கு கொள்ளையிட ஆசை இல்லை? மனிதனாக பிறந்த அத்தனை பேர்த்துக்கு கொள்ளையிட ஆசை, ஆனால் அதுக்கு நேரம் இல்லை. அப்போ குறையாத பொருளை மிக கொள்ளையிட ஆசை, கொள்ளையிட ஆசை, கொள்ளையிட பொருளும் இல்லை கொடுப்பாரும் இல்லை. கொள்ளையிட பொருள் தேடி, கொள்ளையிட பொருள் தேடி குவளையத்தில் அலைந்து, குவளையத்தில் அலைந்து கொள்ளை கிடைக்காமல் மனக்குறையாலே வாடி. ஐயோ, இந்த தெய்வீக சொத்து நம்மளுக்கு கிடைக்கலையான்னு செத்தவர்கள் யாராவது உண்டா இந்த உலகத்தில்? அதான அவர் கொடுக்குறார். குறையாலே வாடி வில்லாமல் துயரமதில் இறந்து போக வேண்டாம். நீ அதனால் செத்து போயிடாத. வேண்டும் மட்டும் திருடிக்கொள்ள விட்டான் அந்த வீட்டை, இந்த வீட்டை வேத வீட்டை, வேண்டும் மட்டும் திருடிக்கொள்ள விட்டான் அந்த வீட்டை. அந்த வீட்டில் என்ன இருக்குது? அந்த வீட்டில் ரத்னமலை. கொஞ்சமா? அதே கொஞ்சம் மழை எக்கச்சக்கமாக கொடுத்துட்டாங்க, ஏன்னா அவங்கவுங்க அள்ளிக்கிட்டணும். அந்த வீட்டில் ரத்னமலை, அனந்தங்கோடி குவியல், அனந்தங்கோடி குவியல், எந்த மட்டும் திருடிக்கொள்ள. எவர்க்கு மனம் என்ன வேணும் திருடுறதுக்கு? எவர்க்கு மனம் பொருத்தம். மனம் இருந்தால் திருடலாம். இந்த ஃபோனை நான் திருடணும், கை வேணும் இல்லையா? அதை திருடுறதுக்கு என்ன வேணும்? மனம். அப்போ திருட மனம் உள்ளவர்கள், திருட மனம் யாராக இருந்தாலும் சரி உலகத்தில், இன்னாருன்னு கிடையாது. என்ன ஜாதி மதம், மனிதனாக இருந்தால் போதும். திருட மனம் உள்ளவர்கள் திருக்களிமா பார்த்து, திருக்களிமா பார்த்து என்ன கொடுத்தாங்க? திருட மட்டும் திருடிக்கொள்ள திருவாக்கும் கொடுத்தான். திறந்து விட்டான் வீட்டை. அதனால தான் மெய்வெளிச்சாலையில் வந்து புஸ்தகத்தை வாங்கிட்டு போங்க அலௌன்ஸ் ஒவ்வொரு திருவிழாவிலையும் பண்ணுறாங்க. வாங்கிட்டு வரோம் இல்லையா? வாங்கி கொண்டே மேலே வச்சுட்டு அமைதியாக இருந்துடலாமா? படித்து படிக்கிறது மட்டும் இல்லை, நடக்க வேண்டும் அப்படின்னு படிப்பல்ல, ஓதி உணர்ந்து. தெய்வம் அற்புதம். ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோர் ஈதுலகத்தில் எவர் குலமெனினும் நித்திய பொருளும் நிமலனும் அவனாய், சுத்த சைதன்ய சிவக்கொழுந்தவனாய், முத்தொழிற்கரசி முனிவனும் அவனாய், ஆதியும் அவனில் அனைத்தும் அவனில், குதிகொள்கால குறையதும் தாண்டி என்ன பண்ணுறான்? விதியெல்லாம் கடந்து விளங்குவோர் என்றும் அப்படின்னு அடிக்கிட்டே போகிறாங்க தெய்வம். இது நம்ம விதியெல்லாம் கடக்க வேண்டாம், இந்த சொல்லாவது நம்ம கிட்ட வருமா? எங்கிருந்து வரும்? அவருடைய திருவாக்கு. அப்போ அதையாவது நாம் எடுத்து சொல்லணுங்கிறக்காச்சும். அப்போது அவர் பாடலாம் எடுக்கலை, ஒரு ஞாபகப்படுத்தினால அந்த அறிவான பொருள் தேடி பாடலை எடுத்து சொன்னேன். அப்போது இன்னொன்று, இந்த முத்திப்பேரை நாம் எல்லாம் என்ன மெயினாக நினைக்கணும்னா, நாம் எல்லாம் அந்த தெய்வத்திடம் முத்திப்பேரை ஆற்றலாம். அதுக்கு முன்னாடி முத்திப்பேரை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வரணும்.
என்ன வரணும்? நாமெல்லாம் அந்த தெய்வத்திடம், அந்த இறைவனிடம் முத்தியை, அந்த பிரவா நெறியை, அந்த மரணமிலா பெருவாழ்வை பிச்சை வாங்க வந்திருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு பேச வேண்டும். வேற ஒன்று அதை மனசில் நம்ம மனசில் படம் போட்டுட்டு கண்ணாடி மாதிரி வச்சுக்கிட்டு என்ன அந்த தெய்வத்தை முன்னிறுத்தி பேச வேண்டும். எதுக்கு முன்னிறுத்தம்? தெய்வ வாக்கியத்தை பேசும்போது தான் நம்ம அதை முன்னிறுத்த முடியும். வேறு பேசும்போது முன்னிறுத்த முடியுமா? அதுக்காக அந்த தெய்வத்தை முன்னிறுத்தி பேசுவதே முத்தி. தன்னுடைய அறிவில் சாஞ்சு பேசக்கூடாது. இப்போ நானாக பேசுனேன்னா என்னுடைய அறிவில் சாஞ்சு பேசுவேன். அப்போ அது சரியாக வருமா? இப்போ தெய்வ திருவாக்கியங்கள், அவர்களுடைய பாடல்கள், ஞானிகளுடைய பாடல்கள், சித்தர்கள் முத்தர்கள், உண்மையான சித்தர்கள் முத்தர்கள், அவங்களுடைய பாடலை எடுத்து சொல்லணும் அப்படின்னு. அதை பெரிய தந்தை வள்ளல் பிரானவர்கள் எப்படி பேசணும், அவங்களும் சொல்கிறாங்க எப்படி பேசணும். நினைந்து எப்படி பேசணும்? நினைந்து உணர்ந்து இப்போ நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து உடம்பு நனைஞ்சு கண்ணீர் வரணும். உடம்பு அதில் ஊர்னா இப்போ சொன்னால் கண்ணீர் வரமாட்டேங்குதே அப்படின்னு கேட்டார். கண்ணீர் வந்துருச்சு. கண்ணீர் இங்கே வரமாட்டேங்குதே, உள்ளே நுழைஞ்சு போயிட்டீங்கன்னா கண்ணீர் வரும். அது ஆனந்த கண்ணீராக இருக்கும், அற்புதமான கண்ணீராக இருக்கும். அதுதான் அவர் சொல்கிறார். நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து. அப்போ என்ன நினைந்துன்னு 2 சொல்கிறார், உணர்ந்துன்னு 2 சொல்கிறார். என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்முடைய சிறுமையை நினைந்து, நாம் யார்? மலத்தில் புழுத்த புழு. நம்மளாம் மலத்தில் புழுத்த புழுவா இல்லையா? அதை நினைக்கணும். நாம் மலத்தில் புழுத்த ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தாயான தத்துவனே அப்படிங்கிறார். நான் நாயிலும் கடையன், மலத்தில் புழுத்த புழு. ஆனால் அதை தெய்வம் மேலே ஏற்றி வைக்கிறாங்க. அதை உணர்ந்து அப்போ நம்முடைய சிறுமையை உணர்ந்து நினைந்து, இறைவனுடைய பெருமையை நினைந்து, 2 நினைந்து அங்கே என்ன அப்படின்னு அதை கவனிக்கணும். அப்போ உணர்ந்து, நம்முடைய சிறுமையை உணர்ந்து, இறைவனுடைய பெருமையை உணர்ந்து பேசணும்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? நெகிழ்ச்சி உண்டாகும். அந்த உள்ளம் உருகும், நெகிழ்ச்சி உண்டாகும். அந்த நெகிழ்ச்சி உண்டாகும் போது என்ன? நெகிழ்ந்து அந்த உடனே என்ன ஆகும்? அன்பு நிறைஞ்சிடும். யார் மேலே? அந்த இறைவன் மேலே அன்பு நிறைஞ்சிடும். நெகிழ்ந்தோன்னா அன்பு நிறைஞ்சிடும். அப்போ அந்த அன்பு நிறைஞ்சோடனே என்ன ஆகும்? கண்ணீர் வந்து. அதுதான் ஊற்றலும் கண்ணீர். புரியுதா எப்படி கண்ணீர் வருது அப்படின்னா? ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கண்ணீரே நம்ம இறைவனுக்கு ஏதாவது கொடுத்து மேலே ஏற்ற போகிறோமா? நம்ம என்ன இறைவனுக்கு தர முடியும்? இந்த இறைவனுக்கு என்ன தர முடியும்? அந்த தெய்வத்துக்கு நாம் என்ன தர முடியும்? நான் ஒன்றுமே தர முடியாது. நம் கையில் ஏதுமில்லை என்று அறிந்து கொண்ட அறிஞர்களாகி, நம்ம கையில் ஒன்றும் கிடையாதுயா, எல்லாம் இறைவனுடைய செயல்னு அறிகிறதே அறிஞர். அப்படி அறிஞ்சு பார்த்துட்டோம்னா அதைத்தான் சொல்கிறாங்க. அப்போ வந்தால் அந்த கண்ணீரை நாம் இறைவனுக்கு கொடுக்கும் காணிக்கை. இந்த வேறு ஒன்று, இந்த கண்ணீர் இப்படி நினைஞ்சு உருகி வருதே அந்த கண்ணீர், அந்த கண்ணீர் தான் இறைவன் நம்மளுக்கு கொடுக்கும். அவர்கள் மேலே அந்த பிரியத்தில் இருக்கிறதுக்கான அன்பினுடைய அடையாளம் எது அது என்பதை நாம் நினைக்கணும். அதை பெரியப்பா வள்ளல் பிரானவர்கள் இன்னொரு பாடலையும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். என்ன கேட்குறாரு பாருங்க. அப்பா நம்ம கேட்டோம்னா கேட்போமா? இதை கேட்போமா? நம்ம என்னென்ன கேட்போம்னு நம்மளுக்கே தெரியும். அதெல்லாம் சொன்னோம்னா நேரம் ஆயிரும் இல்லையா? அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். என்ன கேட்கணும்? ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். என்ன ஆறுயிர்களுக்கு நீ அன்பு? ஏன்னா அத்தனை படைப்புகளும் இறைவனுடைய தெய்வத்தினுடைய படைப்பு என்று நாம் நினைக்கிறோம்.
அதுதான் ஒரு கருணையான பார்வை. நீ ஒன்றும் அள்ளி கொடுத்துட வேண்டாம், நீ அள்ளி கொடுக்கவும் முடியாது. கருணையான பார்வை, அந்த உயிர் மேலே ஒரு கருணையான ஒரு பார்வையை அங்கே கொண்டே வச்சிங்கனாலே அங்கே போதும். ஏன்னா இறைவனுடைய படைப்பு. அப்போ அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எதுக்குயா? எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே, எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே. என்ன பண்ணணும்? எந்தை நினது அருட்புகளை எம்பிடல் வேண்டும். எதுக்கு எதுக்கு அருட்புகளை எம்பணும்? வேலை இல்லாமையா? வேலை இல்லையா யாருக்கோ அருட்புகளை சொல்றதுக்கு? செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க. அந்த செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கத்தில் நான் திகழ வேண்டும். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க. என்ன வேணும்? அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும். இப்படி வேண்டும் போதும் கூட தப்பு வரலாமா? வர முடியும்? வராமல் இருக்குமா? வரும். அதுக்கும் கேட்டுக்கிறார். தப்பேது நான் செய்யணும். இப்போ நான் பேசுறதுல தப்பு இருந்தாலும் தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன். ஆனால் என்ன வேணும்? உன்னைய பிரியக்கூடாதியா, எப்படியா இருந்தாலும் உன்னை தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே, பெற்றதாய்தனை மறந்தாலும். இன்னொன்று கொடுக்குறாரு, நீ மறக்க என்னைய விட்டுறாத, நான் உன்னைய மறந்தால். இதைத்தான் நம்ம கேட்டு நம்ம வேறு என்ன கேட்க முடியும்? பெற்றதாய்தனை மறந்தாலும். பெற்றதாய மறக்கலாம், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும். இந்த உற்ற தேகத்தை, இந்த உயிருக்கு இந்த தேகம் உற்றது, உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் இந்த உயிரை மேவி இந்த உடல் இருக்கு, இந்த உயிரை மேவிய உடல் மறந்தாலும். கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும். எத்தனையோ ஆயகலைகள் 64 கத்திருக்கலாம், அதெல்லாம் மறந்துட்டாலும். கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும். எப்போ கண்கள் நின்று இமைக்க மறக்கும்? போகும்போது. அது எப்படி போகிறோங்கிறது அது வேறு. கண்கள் நின்று இமைப்பது மறந்து. ஆனால் இப்படியெல்லாம் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நம் தெய்வத்தை நான் மறவேனே என்று அற்புதமாக எடுத்து யார் கொடுக்குறாரு? வடலூரார் அற்புதமாக. அப்போ நம்ம இன்னொன்று சொல்கிறார், எதை பேசணும் அப்படிங்கிறதுக்கு. நம்ம வார்த்தை பேசுனா ஆகாது. வான் கலந்த மாணிக்க வாசகானின் வாசகத்தை வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை என்ன நான் கலந்து பாடுங்கால். நான் கலந்து பாடணும், என்னுடைய வார்த்தை இருக்கக்கூடாது. வான் கலந்த மாணிக்க வாசகானின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். என்ன? நற்கரும்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தீஞ்சுவையும் கலந்து, அப்புறமா என் ஊன் கலந்து. எப்படி கலக்குது பாருங்க. என் ஊன் கலந்து என் உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. இந்த தெய்வ திருவார்த்தையை கேட்டு இந்த மனிதன் மட்டும்தான் அவன் அந்த மெயில ஏற முடியுமா? எல்லாம் மிருகங்களும் கூட அந்த மெஞ்ஞான தேட்டம் உருங்கிறாங்க.
ஆனால் நம்ம வந்தும் இந்த மெஞ்ஞான தேட்டம் நம்மகிட்ட வரலைன்னா நம்ம யாருன்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். இவ்வளோ புரியுதா? அந்த பறவைகளும் விலங்குகளும் கூட மெஞ்ஞான தேட்டம் வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை ஜாதிகளும் பேட்டமுறும் புல்லா விலங்குகளும் மெஞ்ஞான தேட்டமுறும் என்றால் இங்கு நான் அடைதல் வியப்பன்றோ? நம்ம அடையிறது வியப்பா? அப்போ இந்த மனிதனாக பிறந்த நாம் வியப்பு அடையலாமா அடையக்கூடாது? அந்த முத்திப்பேரையை கேட்டு வியப்பு அடையலாமா அடையக்கூடாதா அப்படிங்கிறது தான் அற்புதமாக எடுத்து அதில் கொடுக்குறாங்க. இப்போ தெய்வ திருவாக்கியத்தில் எடுத்து தெய்வம் சொன்னாங்க, அதை ஞாபகப்படுத்துகிறக்கான்னு சொன்னாங்க. உயிரை பார்க்குறதாங்கிற ஊரில் இருந்தீங்க, இப்போ திருவாக்கியம் காலையில் வச்சாங்க. உயிரை பார்க்குறதாங்கிற ஊரில் இருந்தீங்கிற உயிரை பார்க்கலாங்கிற உலகுக்கு நாங்கள் உன்னை கூட்டி வந்திருக்கிறோம். உயிரை பார்க்கலாங்கிற உலகத்துக்கு கூட்டி வந்திருக்கிறோம். கில்லாமத்தை பற்றி சொன்னாங்க தெய்வம். இன்னைக்கு என்ன எடுத்து சொல்லும்போது கில்லாமம்னா என்ன வச்சிருக்காரு? அதான் வச்சிருக்கார் இல்லையா, புற அடையாளம். இது எடுத்து வச்சங்க. யார் எடுத்து வச்சா? தெய்வம் எடுத்து வச்சது. புற அடையாளம் புரியுதா? அக அடையாளம் இருக்குது, அது எல்லாரும் சூட்டி இருக்கணும். யார்? எல்லாரும். அந்த எல்லாம் நம்ம சூட்டி இருக்கிறோம். முதல்ல நினைக்கிறோம் அந்த கில்லாமத்தை சூட்டி இருக்கிறோம். ஆணாக இருந்த பெண்ணுக்கு கொடுக்கலையே, ஆணுக்கு மட்டும்தான் கில்லாமம் கொடுத்தாங்களா தெய்வம்? பெண்ணுக்கும் தந்தாங்க இல்லையா? அப்போ அது அக அடையாளம். அதுதான் தெய்வம் சொல்கிறாங்க. கில்லாமம் என்பது ஜீவ அடையாளம். ஜீவனில் அந்த கில்நாமம் உள்ளது. இப்படியும் சொல்கிறாங்க, ஜீவனில் அந்த கில்நாமம் உள்ளது. அதை வெளிமுகத்தில் எடுத்து வச்சிருக்கிறோம். இது எல்லோருக்கிடமும் இருக்கும் தேவ அடையாளம். நல்லா கவனிக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற தேவ அடையாளம் நம்மகிட்ட தேவ அடையாளம். அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது அகமுகத்தில் இருக்கு. எங்கே இருக்குது? நம்மகிட்ட அகமுகத்தில் இருக்குது. வெளியாடி வச்சுருக்கேன் அந்த கில்நாமம். அது என்ன தேவ அடையாளம்னாலாம் ஒன்று நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரி, இப்படியெல்லாம் தெய்வம் எடுத்து சொல்கிறாங்க. தெய்வ திருவாக்கியத்தை 77வது வாக்கியத்தில், திருவாக்கியம் 77ல் தெய்வ திருவாக்கியத்தை உலக வார்த்தைகளோடு சேர்த்து நினையாதே. அந்த வார்த்தையும் இந்த வார்த்தையும் ஒன்றும் நினையாதே. தெய்வ திருவாக்கியம் யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாள் என்று நினை. எதை விரட்டி ஓட்டுறது? யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாள். அப்படி நினைச்சாலே நீ ஓட்ட வேண்டாம். நீ இப்படி நீ நினைத்தாலே உனக்கு மீட்பு கிட்டும். ஒரே வரி, மீட்பு கிட்டுவதற்கு ஒரே வரி. வெண்டலாம். இப்படி நீ நினைச்சாலே உன் எண்ணத்தில் வந்துட்டா. இப்போ எண்ணம்னு சொன்னாங்க, எண்ணத்தில் மீட்பு கட்டும். இவ்வாறு கோடாகோடி அதிசயங்கள் வெளியாக்குகின்ற வார்த்தைகளை உலக வார்த்தைகளோடு வைத்து நினையாதே. தெய்வத்தின் அருள் வரிசிப்பு என்று நினை. யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாள் என்று நினை. அப்பத்தான் உனக்கு மீட்பு கிட்டும் அப்படின்னு அதில் கொடுக்குறாங்க. ஏன் இது நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது? எப்படி ஏன் இந்த மாதிரி எண்ணம் வரல அப்படின்னா, இந்நீல மாய்கையாலும் ஏன் இந்த எண்ணம் வரமாட்டேங்குது எவ்வளவு சொன்னாலும் அப்படின்னா, இந்நீல மாய்கையாலும் இடஞ்சலின் வெட்கத்தாலும், இந்நீல மாய்கையாலும் இடஞ்சலின் வெட்கத்தாலும் நன்னீலை கேர ஒட்டா. நன்னிலைக்கு ஏற ஒட்டுமா? ஒட்டாது. அது என்ன பண்ணும்? நழுகி கீழ் இழுத்து தள்ளும் அப்படின்னு அதை அடிக்கிட்டே போகிறாங்க. நம்மளுக்கு அதுக்கு நேரம் இல்லை. அப்போ அனுத்திய உலகத்தில் அனுத்திய தூளம் எடுத்து யார் நம்ம நினச்சிட்டோமா என்றால் நினைக்கிறது இல்லை. இப்போவும் நினைக்கிறது இல்லை. எவ்வளவு தான் சங்காரமாக இதை எடுத்து சொல்லி பாருங்கள், வீட்டுக்கு போனோடனே இது மறந்துடும். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, மறுபடியும் இந்த முத்திப்பேருரைவெல்லாம் நீங்கள் கேட்கணும். திருப்பி வந்து கேட்கணும். அங்கே போய் என்ன சொன்னாங்க அப்படின்னு மறுபடியும் போய் பார்க்க அது நம் அறிவில் பூப்பேறும். ஏன்னா மனம்தான் பூக்கணும். மனம் பூத்த திருமேனி. என்ன இது? எல்லாம் வார்த்தைகளா? மனம் பூக்கணும்.
மனம் பூத்த திருமேனி மதிபூத்து ஒளிர்னாவும் வல்லால் வல்லால் அப்படின்னு எவ்வளோ அற்புதமாக கொடுக்கும். அப்போ அந்த அற்புதத்தை நாம் என்ன பண்ணணும், மனம் பூக்கணும்னா என்ன பண்ணணும், இது உள்ளே போகணும். செடியை மட்டும் வச்சுட்டு தண்ணி ஊற்றாமல் மண் அணைக்காமல் இருந்தால் பூத்து குலுங்கிருமா? இப்போ மனசுக்குள்ளே இந்த தெய்வ திருவாக்கியான அந்த அறிவை, அந்த முதலை உள்ளே போகணும். போட்டோம்னா அது அந்த மனம் பூக்கும்னு சொன்னேன். அவர் தான் சொல்கிறாங்க. அப்போ அனித்திய உலகத்தில் அனித்திய தூளம் எடுத்து அனித்திய இன்பத்தை நுகர்ந்து அழிக்கப்படும் ஏ மனுவே சொல்கிறாங்க, உனக்கு ஒரு எச்சரிக்கை தருகிறோம், உனக்கு ஒரு எச்சரிக்கை தருகிறோம். அது என்ன என்று கேள். அது என்னன்னு கேட்டுக்க. நீ என்ன கேட்கணும் அப்படின்னு, எம்முடைய இந்த வார்த்தைகளை இது நேரமே உன் செவித்துளைக்குள் புகுத்திக்கொள். அப்படி செவித்துளைக்குள் புகுத்தி கொள்வதுவே முத்தி பேருரை. என்ன அந்த செவித்துளைக்குள் நம்ம புகுத்திக்கிறோம்ல, இப்போ அதுதான் முத்தி பேருரை என்பது. அது இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, கேள் என் சொல்லை. மான்மியத்தில் கேள் என் சொல்லை. கேட்டா என்ன தருவீங்க? எங்கள் கூட இன்றைக்கி ஒரு நேரம் வாங்கினா அண்ணா வாங்கினா ஏதாவது ஒரு 400-500 தர்றேண்ணா அப்படின்னு சொன்னால் நான் வந்தால் என்ன தருவேன் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் இல்லையா? அதுபோல் தெய்வம் சொல்கிறாங்க, கேள் என் சொல்லை. வந்தால் நம்மளுடைய எண்ணம் அப்படி தானே, அடுத்து என்ன வருமானம் அப்படின்னு தானே அது கொடுக்குறாங்க. கேள் என் சொல்லை கேட்டா அழியாத ஜீவேசத்தகை வாழ்வின் மெஞ்ஞானியாக உன்னை ஆக்கவே வந்திருக்கிறேன். எதுக்கு வந்தாங்க தெய்வம்? மெஞ்ஞானி. இந்த உலகத்தில் யாராவது வந்த தீர்க்கதரிசிகள், மகத்துக்கள், பாரவான்கள் யாராவது இந்த திடத்தை யாருக்காவது ஊட்டியிருப்பார்களா என்றால் இல்லை. அந்த திடத்தை தெய்வம் கொடுக்குறாங்க. கேள் என் சொல்லை அழியாத ஜீவேசத்தகை வாழ்வின் மெஞ்ஞானியாக. நம்மளையெல்லாம் மெஞ்ஞானியா, இப்போ மெஞ்ஞானி ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? இருக்கலாம் இல்லையா? மெஞ்ஞானியாக ஆக்கவே வந்திருக்கிறேன். இதற்காக நம்ம என்ன, இதுக்காக நான் என்ன தெய்வமே செய்ய முடியும்? பொண்டாட்டி பிள்ளையை விடணுமா? சொத்து சுகத்தை விட்டுறணுமா? வேலையை விட்டுறணுமா? புகழ்ச்சியை விடணுமா? இது விடணுமா? இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? நம்ம அப்படி இருந்தாங்களா? அவங்க கண்டதும் பெண்டு பிள்ளைகை விட்டார் காதற் பிறப்பு தாய் தந்தை விட்டார் ஊரை விட்டார் நல்லுறவு விட்டார் ஓடும் பொருள் நீதி விட்டெழுந்தார். இதெல்லாம் விட்டுட்டாலும் கூட விட்டுட்டாங்களா தெய்வம்? விடல. பின்னாடியே இதெல்லாம் வருது. இந்த பொண்டாட்டி புள்ள சொத்து சுகம் வேலை வியாபாரம் எல்லாம் பாட்டையா பின்னாடி போயிட்டே இருக்காங்க. இந்த எண்ணங்கள் எல்லாம் கூட வந்துக்கிட்டு இருக்கு. என்ன போயிட்டு தான் இருக்கோம் ஒன்று. ஏன்னா மனசில் எண்ணத்தில் வந்து விட்டோம் என்ற எண்ணம் விட்டார். அப்போ அதுக்கு பிறகு என்ன? வீர மனத்து ஈழ வளரும். நான் சொல்லுவது தெய்வம் விட்ட மாதிரி விடுங்கன்னு சொன்னாலும் நம்ம சத்தியமாக விடமாட்டோம். கண்டிப்பாக விடுவோம் மாமா, இதெல்லாம் விட்டுட்டு போவோமா? கண்டிப்பாக. அதனால தான் தெய்வம் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் நீ வச்சுக்க, என்னையும் கூட வைத்துக்கொள். எவ்வளவு எளிமையான ஒரு பாதை. எல்லாத்தையும் வச்சுக்க, கூட வச்சுக்க. அப்போ அதையும் கொஞ்சம் நாம் வச்சுக்கொண்டு அப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த எண்ணம் மட்டும் நம்ம விடலாம். அதுக்கு ஒரு உளவு சொல்கிறேன். எதையும் விட வேண்டாம். நல்லா கவனிக்கணும். எதையும் நீங்கள் விட வேண்டாம், எண்ணத்தில் விட்டுடலாம். எப்படி எண்ணம்னா, 10 வீடு இருக்குது எனக்கு அப்படின்னு வச்சுங்க. உடனே நீ 10 வீடு இருக்கான்னு கேட்டுறாதீங்க, புரிஞ்சு? அதனால் 10 வீடு எனக்கு இருக்குது. வேலையாள் ஆயிரக்கணக்கான வேலையாள் இருக்கலாம், எத்தனையோ ஏக்கர் நிலம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இது எல்லாம் நமக்கு சொந்தம் அல்ல, இது நமக்கு கூட வருவதல்ல என்பதை நீங்கள் நினைச்சிங்களே என்ன ஆயிடுது? விட்டுட்டோமா இல்லையா? இப்படி நினச்சிட்டாலே எல்லாம் இருந்துட்டு போகுது. அது என்ன இருந்தால் என்ன தூக்கிட்டு போகிறோமா யாராவது? அதுக்காக
ஊதாரித்தனமாக நான் தூக்கி எறிய சொல்லலை, நல்லா கவனிக்கணும். அதுக்காக தூக்கி எறிஞ்சு விட்டால் ஓட்டாண்டியா நிற்க சொல்ல தெய்வம் அப்படின்னு சொல்லவில்லை. எல்லாத்தையும் வச்சுங்க, இதெல்லாம் நமக்கு சொந்தம் அல்ல, நம் கூட வருவது அல்ல என்பது நினைப்பதுவே முத்திப்பேர். இப்படின்னு நினைக்கிறதா அந்த முத்திப்பேரை அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. இதுக்கு இன்னும் 2 பாடல் மட்டும் சொல்லிவிட்டு, அப்படி அந்த எண்ணத்தில் நம்ம வந்துருச்சுன்னா பாருங்கள், அந்த எண்ணத்தில் பூத்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன தெய்வம் நமக்கு எடுத்து வழங்குகிறார்கள். பழிகொலை மூதற் பாவநாசமாம், பழிகொலை மூதற் பாவநாசமாம் பாதமே இந்த மனம் பாவித்தால், பழிகொலை மூதற் பாவநாசமாம் பாதமே மனம் பாவித்தால். இப்படி பாவிச்சா வேற ஒன்று என்ன பண்ணுது? பாதுகாத்துன்னை ரட்சித்தேத்தியே. என்ன பண்ணுது? பாதுகாத்துன்னை ரட்சித்தேத்தியே. எங்கே கொண்டே? பரமபாதத்தில் சேர்க்குமே என்று. எவ்வளோ அற்புதம்! இது பாடலா? செயல், செயலை தெய்வம் எடுத்து வழங்குகிறார்கள். அப்போ செயலில் நம்ம ஆகிறதும் ஆகாது யார் கையில் இருக்கு? நம்ம கையில். அந்த நம்ம கையில் அந்த செயலையும் அடையா. இன்னொரு பாடலில் இந்த திருவாக்கியம் உள்ளே போய் பூந்து எப்படி அந்த யமன் பயந்து ஓடு, எப்படியா பயந்து நம்ம இந்த மெய்வெளிச்சாலக்காரங்களை மட்டும் கண்டு இந்த யமன் பயந்து ஓடுறான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குமா இல்லையா? இல்லையா? யமன் இந்த உலகத்தில் தூக்க முடியாத பலம் கொண்டவன் அந்த யமன். யமனை வென்றவர்கள் யாராவது இருக்காங்களா? இல்லை. அப்போ எப்படி அந்த யமன் நம்மளை கண்டு பயந்து ஓடுகிறான் என்று தெய்வம் அதை அற்புதமாக எடுத்து பாடல். அழியாப்பதி குடியேறிய, யார் அழியாப்பதி குடியேறினா? தெய்வம். நம்மையும் அந்த அழியாப்பதி குடியேற வைக்கணுங்கிறது தான் அவர்கள் வந்தார்கள். அதுக்கு நாம் உடன்பட்டிருக்கணும். கத்திரிக்காய் இருக்குது, அப்படியே எடுத்து கடித்து சாப்பிட்றலாமா? சாப்பிட்லாம். எப்படி எப்போ சாப்பிட்லாம்? அதை எடுத்து வறுத்து சமையல் பண்ணி போட்டோடனே அந்த கத்திரிக்காய். அப்பா என்ன வேணும்? அதுக்கு என்ன வேணும்? அந்த கத்திரிக்காய் நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன ஆகணும்? இணங்க வேண்டும். நம்ம சாப்பிட்றதுக்காக அந்த வடைச்சட்டியில் போட்டு இப்படி பண்ணும்போது அது இணங்கி இப்படி தாளித்தாலும் வரணும், அது இப்படி தாளித்தாலும் வரணும். அது முடியாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா வருமா? அப்போ தெய்வம் இப்படி அப்படின்னு போட்டு பண்ணும்போது நம்ம என்ன, அதுக்கு என்ன பண்ணணும்? இணங்க வேண்டும். வேற ஒரு ரகசியமே கிடையாது, இணக்கம். அந்த இணக்கத்தை தான் சொல்கிறாங்க. அழியாப்பதி குடியேறிய நாயகம் என் குருவின். வேற ஒன்றும் இல்லை, மொழியாம். அந்த மொழியை தான் உள்ளே எல்லாரும் எடுத்து போட்டுங்க அப்படின்னு. மொழியாம் படி குடியேறினா அந்த மொழி நம்மளிடம் குடியேற வேண்டும். மொழியாம் படி குடியேறி, இது குடியேறது என்ன சொல்கிறாங்க? உபாயம்ங்கிறாங்க. இதுதான் உனக்கு உபாயம், யமனை வெல்வதற்கான உபாயம். இதற்கு மேலே எப்படி உபாயத்தை சொல்லுவாங்க? அழியாப்பதி குடியேறிய நாயகம் என் குருவின் மொழியாம் படி. யார் குடியேறணும்? நம்ம குடியேறி. அதுதான் உனக்கு உபாயம். உபாயம் அது உட்புகவே. உபாயம் எங்கே போகணும்? வெளியே வா, உள்ளே போகணும். உபாயம் அது உட்புகவே. அப்படி போயிட்டா தெளியும் மதி. நம்முடைய அறிவு எவ்வளவு! இது பாடலா? தெளியும் மதி. அந்த மதி தெளிஞ்சோடனே அதுதான் அமுதம். தெளியும் மதி அமுதம். அது அந்த அமுதம் வந்தவுடனே என்ன வந்துடுது நம்மகிட்ட? வாதக சாந்தமதில் வீரம் அல்ல. அதான் அண்ணா எடுத்து சொல்லும்போது ஒன்றாக காண்பதுவே காட்சி. அண்ணா எடுத்து சொன்னாங்க. இப்போ ஒன்றாக காண்பதுவே காட்சி, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம், சாகாமற் கற்பதே கல்வி, பிறர் ஒருவர் ஏவாமல் உண்பதே உண்ணு. அண்ணா எடுத்து சொன்னார். நம்மை நாம் வெல்ல வேண்டும். அப்போ நம்மளை வென்றுட்டோம்னா என்ன இருக்குது? நம்மகிட்ட என்ன வந்துடுது? சாந்தம் வந்துடுது. பாருங்க, சாந்தத்தை கண்டு தான் யமன் பயப்படுறான். இப்போ இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிறோம். சாந்தத்தை கண்டு யாராவது வீரத்தை கண்டு பயப்படுறதில்ல,
சாந்தத்தை கண்டு. அதான் அழியாப்பதி குடியேறிய நாயகம் என்குருவின் மொழியாம்படி நம்ம அவங்க சொன்னபடி குடியேறி, அது உனக்கு உபாயம். உபாயம் உட்புகவே உங்கள்கிட்ட போக, உபாயம் உட்பே உன்னுடைய தெளியும் மதி, உன்னுடைய அறிவு தெளியும் மதி. அந்த மதி தெளிஞ்சிச்சுன்னா அதுதான் அமுதம். தெளியும் மதி, அந்த அமுதம் அது, அந்த அதுன்னு சொல்கிறாங்க, அதுதான் இறைவன். அது என்பது இறைவன். தெளியும் மதி அமுதம், அது எது? அந்த இறைவனே. அந்த அதுன்னு எங்கேயோ எதையோ சொன்னாங்க. அது தெளியும் மதி அமுதம், அது வந்தவுடனே எது? அந்த இறைவன் வந்தவுடனே கொண்டல் வாய் பாருங்க, அதுக்குள்ள அதுக்கு போயிட்டு கொண்டல் வாய் மாயை கேட்க கேட்க என்கிட்ட இருந்துச்சு குற்றம். குற்றம் தான் என்கிட்ட இருந்துச்சு. வேற என்ன? எனக்கு என்ன இருக்கு என்கிட்ட? வேற இல்லை. அப்போ கொண்டல் வாய் மாயை கேட்க கேட்க என் கோதலாம் கூடி எங்களை மட்டும் அந்த குற்றம் இருந்துச்சு. இதை கேட்கும்போது தான் இந்த குற்றம் வெளியே போகுது. அந்த குற்றம் வெளியே போனவர் தான் அந்த கோடி பிரகாசராகிய அந்த இறைவன், நமது தெய்வம் அவர்கள் நம்மிடம் வந்து குடியேறுகிறார்கள் என்பதை நம் நினைவில் ஆணி இறந்து. அது காஞ்ச மரத்தில் இல்லை, பசுமரத்தாணி போல், பசுமரத்தாணி போல் அரைந்திருக்கும் அசையா நெறி. அது என்னையா பசுமரத்தாணி போல் அரைந்திருக்கும் அசையா நெறி? அது என்னென்னா திருவசனம். ஒரே வரல முடிச்சிட்டாங்க. அந்த திருவசனம் உங்கள்கிட்ட என்ன போய் பாடணும்? பசுமரத்தாணியில் அடிஞ்ச ஆணி போல் போய் பதியணும். அதான் பசுமரத்தாணி போல் அரைந்திருக்கும் அசையா நெறி திருவசனம் என்று. அப்போ அழியாப்பதி குடியேறிய நாயகம் என் குருவின் மொழியாம்படி குடியேறி உபாயம் அது உட்புகவே தெளியும் மதி அமுதம் அது வாதக சாந்தமதில். இந்த பலியாகிய நம்மளை தூக்கி தீட்டை வெளியாக்கி இவன் நரகவாதி, இவன் நரகத்துக்குத்தான் போவான் என்று சொல்லக்கூடிய அந்த யமன் என்ன பண்ணுறான்? பயந்தோடு பலியாகிய யமனே பயந்தோடி விரண்டனே என்று எடுத்து கொடுக்குறாங்க. இன்னொன்னும் ஒரு வாக்கியத்தை சொல்கிறாங்க. எக்கோடி காலமும் 5 வருஷமா 10 வருஷமா 100 வருஷமா 1000 வருஷமா கோடி வருஷமா லட்சம் வருஷமா எக்கோடி காலம் இருந்து வாழும் நித்திய பேருமிழத்தை எடுத்து பரமபதத்தை நீ அடையாவிட்டால், அது இப்பொழுதே நீ அடையாவிட்டால் நாளைக்கு அல்ல, நிச்சயமாக இந்த தூளத்தை விட்ட பின், இதுக்கு தான் மெய்வெளிச்சாலைக்கு வந்தோம், வேற எதுக்காக வந்தோமா? நிச்சயமாக இந்த தூளத்தை விட்டவன் ஒரு கொடிய அவஸ்தை தூளம் எடுத்து கற்பாந்த கோடி காலம். அதுக்கு தெய்வம் அந்த அந்த ஆண்டுக்கு அந்த இது கொடுத்தது கற்பாந்த கோடி காலம் தெய்வம் மட்டும்தான். அந்த ஆண்டுக்கு கற்பாந்த கோடி காலம் யமலோகத்தில் தங்கி நீ நரக தண்டனை அடைந்தே தீர வேண்டும். தீரலாமா? அதுக்கு போகலாமா? அந்த இதுக்கு இங்கே வந்துட்டோம், அதுக்கு நான் வரல, உன்னையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதில் நீ தலைப்பட்டால் போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், தலைப்பட்டால் போதும். ஆகவே அதை முறியடிக்க அந்த அருந்துணையை தெய்வமாக, அவருடைய திருவாக்காக, அது ரட்சிப்புக்குரிய செயலாக, உன் ரட்சிப்புக்குரிய தேவரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. ரட்சிப்புக்குரிய தேவரகசிய செயல் வாக்கியமாக. அதை என்ன பண்ணணும்? உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது என்ன? தவ நம்மளால் செய்ய முடியுமா? ஆனால் தவத்தை விட மேலானதை யார் கொடுக்குறா? என் அப்பன் தருகிறார். அவர் சம்பாரித்து வச்சிருக்கிறார், அவர் நிறையா வச்சிருக்கிறார். இப்போ நான் வந்து இங்கே யார்ட்டையா கேட்குறேன், பணம் யார்ட்டா ஒரு 1,00,000 ரூபா வச்சோன்னா ஒரு 50,000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டால் பணம் இருந்தால் தர முடியும். பணம் இல்லாட்டி அவர் என்கிட்டயே அப்படிம்பாங்க இல்லையா? அதான் தெய்வம் அவர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள், அதை கொடுக்குறாங்க. அதுக்கு கேட்கக்கூடிய தன்மை வேணும் நம்மளுக்கு. எங்கே என்ன வேணும்? கேட்குறதுக்கும் கூட வலிக்குதுன்னா நாம் என்ன தான் செய்யணும்? கேட்குறதுக்கு கூட தெய்வத்தை கேட்குறதுக்கு கஷ்டப்பட்டால் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ அருந்துணையை தெய்வம் தெரியும். ஏழ்பிறப்பு நித்தியத்தில் இருந்தாலும் வந்த மண்ணோ, நீ ஏழ்பிறப்பு நித்தியத்தில் இருந்து வந்த மண்ணல்ல, நீ ஏன் இப்படி இருக்கேங்க? ஏழ்பிறப்பு நித்தியத்தில் இருந்தாலும் வந்த மண்ணோ நித்திய வாழ்வுக்கென்றே நிலத்தில் படைத்த மனு
இந்த 6ஆம் பிறப்பிலேயே அனித்தியனாய் போனாக்கால் 7ஆம் பிறப்புடலம் எடுக்காமல் போவாயே, என்றுமே மீளாமல் எரிநரகம் போவாயே. ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லி, ஏன்னா கதை நம்ம முதலே சொன்னேன், டைம் இருக்கு இல்லையா, 5 நிமிஷம் பரவாயில்ல, வந்துட்டு ஒரே ஒரு 5 நிமிஷம் ஒரு கதையை சொல்லி ஒரு வாக்கியத்தை சொல்லி, ஏன்னா நான் கொண்டு வராத செய்திகள்லாம் சிலதெல்லாம் உள்ளே புகுன்றதுனால அந்த டைம் எனக்கு மீறி போயிடுச்சு, புரியுதா உங்களுக்கு? அதனால் ஒரு சின்ன கதை, இந்த முத்திப்பேரை கேட்கறதுனால நன்மை உண்டா, முத்திப்பேரைன்னு சொல்லிட்டோம், முத்திப்பேரை கேட்கறதுனால நன்மை உண்டா அப்படிங்கிறதுக்கு வசிஷ்டர் பெருமானை உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம யாரும் பார்த்ததில்லை. விஸ்வாமுத்திரரையும் நம்மலாம் விஸ்வாமுத்திர பெருமானையும் கேள்விப்பட்டிருக்கோம். விஸ்வாமுத்தருடைய ஆசிரமத்துக்கு வசிஷ்டர் ஒரு நாள் வர்றார். வந்து உட்கார்ந்துருக்காங்க, அப்படி நீண்ட நேரம் பேசுகிறாங்க, ஏதோ உலக காரியம் வேறு விஷயங்கள் எல்லாம் நிறையா பேசுகிறாங்க. நிறையா பேசி சாயந்தரமாக திருப்பி போகிறார். யார்? விஸ்வாமுத்திரர் வீட்டுக்கு நான் விடைபெற்று அவருடைய ஆசிரமத்துக்கு அவர் விடைபெற்று போகிறார். அப்போ வசிஷ்ட பெருமான் தான் செய்த 1000 ஆண்டுகால தவப்பலனை 1000 ஆண்டுகால தவப்பலனை யாருக்கு தர்றாருன்னா வசிஷ்டருக்கு தர்றார். விஸ்வாமித்திரர் வசிஷ்டருக்கு தர்றார். அதை பெற்றுக்கொண்டு ஒரு ஒரு 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, இல்லை 1 மாதம் ஆச்சுன்னே வச்சுங்களேன். அவர் நம்ம போயிட்டு ஒரு நாளைக்கு, இப்போ நாங்கள் மெய்வெளிச்சாலையிலேருந்து நீங்கள் மெய்வெளிச்சாலைக்கு வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு வந்த மாதிரி இப்படி வரலாம் இல்லையா? அப்படிங்கும்போது அதை வந்து அவர் அங்கே போகிறார். எங்கே போகிறாரு? வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு விஸ்வாமித்திரர் போகிறார். போனால் அங்கே போய் வசிஷ்டர் வேறு எந்த பேச்சும் பேசலை, தெய்வீகத்தை மட்டுமே பேசினார். இதுதான் அங்கே பாயிண்ட், தெய்வீகத்தை மட்டுமே பேசினார். சரி அப்படின்னு அவரும் வரேன் நண்பரே அப்படின்னு சொல்லிட்டு, நண்பர் தான், மனசுக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் நண்பர்களாக வெளியே இது பண்ணுவாங்க. அப்போ வரேங்கும் போது அவர் என்ன செஞ்சார், இது நேரம் வரை, நல்லா கவனிக்க, இது நேரம் வரை நம்ம அந்த தெய்வீகத்தை பற்றி பேசணும் இல்லையா, அதனுடைய பலனை உங்களுக்கு நான் தருகிறேன். அவர் என்ன கொடுத்தாரு? 1000 வருஷ தவப்பலன் கொடுத்தார். இவர் என்ன கொடுத்தாரு? இப்பொழுது பேசிய அந்த தவப்பலனை நான் தருகிறேன் என்று கொடுத்தார். கோபம் யாருக்கு? விஸ்வாமித்திரருக்கு. வரமா வராது? ஏற்கனவே விஸ்வாமித்திரர் கோபக்காரரு, இப்படி ஏட்டிக்கு பூட்டியாக சொன்னால் கோபம் வருமா வராதா? இதில் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். எனக்கு கதைன்னு சொல்லிட்டேன், அதனால தான் முத்திப்பேரையோட சேர்க்காதீங்கன்ட்டேன். என்னையா இதை சொன்னேன் அதை சொன்னின்றாம, முத்திப்பேரை மட்டும்தான் முத்திப்பேரையாக கேட்கணும், கதையை முத்திப்பேரையாக கேட்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்ச முடியாது. அப்போ அவர் கோபம், ஆனால் வெளி காட்ட முடியல. உடனே அவருக்கு தெரிஞ்சு, ஞானி அல்லவா, அவர் மனசில் இருக்கிறது தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிட்டு, என்ன சகோதரரே, என்ன ஒரு நாள் பேசுன இந்த முத்திப்பேரையோடைய பலன் எனக்கு கொடுக்குறியே, நீங்கள் கொடுத்த அந்த 1000 வருஷ தவப்பலனுக்கு ரெண்டும் இணையாகுமான்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், சரி வாங்க இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சுருவோம், எது சிறந்தது என்று பஞ்சாயத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும், பிரம்மா, விஷ்ணு, சிவன், 3 பேர்த்தில் தனித்தனியாக போகிறாங்க. 3 பேரும் நல்லா விவரமாக கேட்டுக்கிட்டு, இதுக்கு நாங்கள் விட சொல்ல முடியாது. இதுக்கு இந்த இது விட சொல்ல, ஏன் விட சொல்ல முடியாதுன்னா, இது பூலோகத்தில் நடந்தது. இந்த பிரச்சனை எங்கே நடந்துச்சு? பூலோகத்தில் நடந்துச்சு. அதனால் இதுக்கு நாங்கள் சொன்னோம், பூலோகத்திலேயே ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு விட சொல்லிடுவார் அப்படின்னு அவங்க 2-3 பேரும் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கூட வர்றாங்க, எல்லாம் கூட வந்து பூமியை தாங்கி நிற்கிறார ஆதிசேஷன், பூமியை தாங்கி நிற்கிற ஆதிசேஷன் கிட்ட வந்து இதை கேட்குறாங்க. வந்து இந்த கதையை விவரத்து சொல்கிறாங்க. நான் இன்னொரு தடவை சொன்னேன்னா அது லேட்டாகும். இந்த கதையை அப்படி சொல்கிறாங்க. அவர் 1000 வருஷ தவப்பலன் கொடுத்தாரு, நான் வந்து கொடுத்தது இது கொடுத்தேன், இது எது பெருசு அப்படின்னு நிற்கிறார். அவர் பூமியை தாங்கிட்டெல்லாம் நிற்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கொஞ்ச நேரம் இந்த பூமியை தாங்குங்க. நான் யோசிச்சு சொல்லணுமா இல்லையா? இந்த பூமியை கொஞ்ச நேரம் தாங்குங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறா? ஆதிசேஷன் சொல்கிறார். உடனே இவர் விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறார், என்னுடைய 1000 வருஷ தவப்பலனை சொல்கிறேன், இந்த பூமி தள்ளிப்போ அப்படின்னு யார் சொல்கிறாரு? விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு பூமி கிட்ட.
அது அப்படியே நின்றுச்சு, போகல, அங்கேயே தலையிலேயே நின்றுச்சு. இவர் வசிஷ்டர் சொல்கிறாரு, ஒரு நாள் முத்திப்பேரை ஆற்றினியுமே அந்த தவப்பலனை நான் தருகிறேன்னு யார்கிட்ட சொன்னார்? பூமி கிட்ட. பூமி தள்ளி போயிடுச்சு. பூமி தள்ளி போயிடுச்சு. உடனே என்ன பண்ணார்? ஆதிசேஷன் மணி தூளி தலையில் வச்சுக்கிட்டாரு. இவங்க 2 பேர்த்துக்கும் யோசனை, என்ன விட சொல்லாமே தலையிலிருந்து வெளியே எடுத்தால் விட யோசிச்சு சொல்கிறேன்னாரு. இவர் யோசிக்கவே இல்லையே, என்ன விட சொன்னார்? என்ன ஆதிசேஷனே நீங்கள் இப்படி விடையே சொல்ல, விட தான் தெரிஞ்சிருச்சே அப்படின்னாரு. விட தான் தெரிஞ்சிருச்சே, 1000 வருஷ தவப்பலனுக்கு உன்னுடைய இந்த பூமி வெளியே போகல, ஒரு நாள் முத்திப்பேருரைக்கு அந்த பூமி வெளியே போச்சுன்னா எது பெருசு? இப்போ தெய்வ திருவாக்கியத்துக்குத்தான் பெருசு, அதுதான் முத்திப்பேருரை என்பதை அந்த கதையின் மூலமாக அந்த மாதிரி முத்திப்பேருரை கேட்டாதான் நமக்கு அந்த தவப்பலன் தெய்வ சித்தி கிடைக்கும் என்பதற்காக சொல்கிறேன். கடைசியாக தெய்வத்தினுடைய திருவாக்குத்தான் வித்து இருக்குது, அதுதான் உயிர் இருக்குது. இப்போ அந்த உயிர் இருக்கிறதுனால, அந்த வித்து இருக்கிறதுனால தான் இப்போ நீங்கள் தூங்கியிருந்தவங்க ஒருத்தருமே தூங்காமல் இன்ன வரைக்கும் கேட்டிருக்கிறீங்க. அந்த வித்தும் உயிரும் அதில் இருக்கிறதுனால தான் தூங்கக்கூடிய நீங்கள் தூங்காமல் இந்த முத்திப்பேரையை கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக உண்மையிலே இருக்குது தெய்வத்திரு. அப்போ அதை நினைக்கிறேன் நான், அதில் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அந்த உயிர், அது வித்து இருக்குது, அதுதான் வித்து, அதுதான் தெய்வம். இந்த அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு, ரஷ்யாவுக்கு போகிறதுக்கெல்லாம் நாம் ஒரு ஏற்பாடு பண்ண சொல்ல ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இல்லை லண்டன் போகணும் அப்படின்னு. தெய்வ திருநாட்டிற்கு போகக்கூடிய ஏற்பாடை யாரும் பண்ணுவாங்களா? தெய்வம் ஏற்பாடு பண்ணுறாங்க பாருங்கள், தெய்வ திருநாட்டு. நம்ம இங்கே எதையா ஒன்று பாஸ்போர்ட் வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டு வந்துடலாம், அதுக்குள்ளே அதை பாருங்கள். தெய்வம் தெய்வ திருநாட்டிற்கு போய் வரும் திருவிளையாட்டை பழக்கி தருகிற ஒரு இடம் இந்த பூமியில் இருக்கிறது என்று, இருக்குதானாவது நீ தேடையும் கூட விட இருக்கிறதா என்று கேட்டதுண்டா? தெய்வ திருநாட்டிற்கு போய் வரும் திருவிளையாட்டை பழக்கி தருகிற ஒரு இடம் இந்த பூமியில் இருக்கிறது என்று யாராவது கேட்டதுண்டா? இல்லை. அது எந்த எல்லை? அது இந்த சாலை எல்லை தான் என்று யாருக்கும் தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டோமா? சாலை எல்லை தானே, அந்த சாலை எல்லை தான் என்று யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் வித்திலே சொத்தையானால், இப்போ வித்தில் சொத்து, இது வாக்கியமா? வித்திலே சொத்தையானால், வித்திலேயே சொத்தையாயிருச்சு. சொத்தை வித்தை கொண்டே நீ பூமிக்குள்ளே வச்சு மண்ணு தள்ளினாலும் சரி, இல்லை தண்ணி ஊற்றினாலும் சரி, முளைக்குமா? அப்போ என்ன பண்ணணும்? வித்தே சொத்தை வித்து இல்லாமல் இருக்கும். சொத்தையான வித்து இல்லாமல் நல்ல வித்துகளாக இருக்க வேண்டும். இப்போ நல்ல வித்துகள் தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் பூரா. இன்றைக்கி நல்ல வித்துகள், இந்த மெய்வழிக்கு வந்தவர் நல்ல வித்து. இந்த கேவல உலகத்தில் நமது மெய்ச்செயலை யார் விரும்பி வந்து கை கொள்கிறார்களோ, இந்த கேவல உலகத்தில் நமது மெய்ச்செயலை யார் விரும்பி வந்து கை கொள்கிறார்களோ அவர்களை தவிர ஏனையோர் கல்லும் கரடுமன்றி வேறு என்ன அப்படின்னு அடிக்கிட்டு போகிறாங்க. அது வேண்டாம். அப்போ தெய்வ திருநாட்டிற்கு போய் வரும் திருவிளையாட்டை பழக்கி தருகிற ஒரு இடம் இந்த பூமியில் இருக்கிறது என்று யாராவது கேட்டதுண்டா? இல்லை, கேட்கலங்கிறாங்க. எவ்வளோ வருத்தமாக சொல்லியிருப்பாங்க. அது இந்த சாலை எல்லை தான் என்று யாருக்கும் தெரியாது. வித்திலே சொத்தையானால் அது விளைந்து மரமாவது எங்காவது கண்டதுண்டா? அப்போ என்ன பண்ணணும்? சொத்தையாக அறிவு எவ்வனமாக உள்ள காலத்திலேயே வேத நூல்களை படிக்காவிட்டால், அறிவு எவ்வனமாக உள்ள காலத்திலேயே வேத நூல்களை படிக்காவிட்டால் என்ன தோணாது? மெஞ்ஞான இச்சை தோன்றாது. அப்போ அதுக்கு ஒரு உளவு சொல்கிறாங்க. அறிவு எவ்வனமாக உள்ள காலத்திலேயே வேத நூல்களை படிக்காவிட்டால் மெஞ்ஞான இச்சை தோன்றாது, உள்ளம் உருகாது, மனம் கசியாது. இப்போ மனம் கசியலைன்னா வித்து முளைக்காது. அப்போ அறிவு எவ்வனமாக உள்ள காலத்திலேயே வேத நூல்களை படித்தோமானால் மெஞ்ஞான இச்சை தோன்றும், உள்ளம் உருகும், மனம் கசியும், வித்து முளைக்கும். அந்த வித்து அந்நாட்டிற்கு வித்தாக ஆகும் என கூறி எழிலோங்கு சம்பூர்ண உயிர்கழிப்பின், எழிலோங்கு சம்பூர்ண உயிர்கழிப்பின் வாய்மை துளங்கான் என்ற பன்னலங்கார நன்னலம் தவழும் அழகொளிர் ஒளிப்பிளம்பின் தற்பராபர நிச்சலாதிய சிற்சவா நடன சுவிசேஷகார சுவையாகிய தீட்டார் மதில்படை சூழ் தென்னன் பெருந்துரையான், தீட்டார் மதில்படை சூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாம் காட்டி
சிவங்காட்டி தாட்டா மறைகாட்டி தன்கருணை தேன்காட்டி நாட்டார் நகை செய்ய நாமேலே வேடுதச் செய்த நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் கருணையாலும் தயவாலும் இரக்கத்தாலும் இகத்திலும் பரத்திலும் சீரும் சிறப்புமாக வாழ்வோம் என கூறி முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம்.